ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு சிம்பிளான ஆஃப்டர்நூன் vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வந்து அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மதியம் வந்து என்னோடய சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எந்த மாதிரி வந்து கிச்சனை வந்து நீட் பண்ணி வச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். லஞ்சுக்கு வந்து சாதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சட்டியில் வச்சு வடிச்சாச்சு. அடுத்து வந்து குழம்புக்கு தேவையான பயரை வந்து வேக போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கிறதுல வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா, குழம்பு வைக்கும்போது வணக்கிறது இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பொறுமையாக பண்ணிக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். குழம்பு வந்து கொதிச்சு ரெடியாகவங்கள பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரூட்ஸில் மட்டும்தான் ஜூஸ் போடணும் அப்படின்ட்டு இல்லை, இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ஜூஸ் போடுற மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தால் அதில் ஏதாச்சும் ஒரு ஜூஸ் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு போட்டு கொடுத்துருவேன். குழந்தைகளுக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து இது வரைக்கும் நான் கொடுத்ததில்ல. கேரட் பார்த்திங்கன்னா அடிக்கடி கொடுப்பேன். ஸோ குழந்தைகளோட கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நம்மளோட குழந்தைகளோட கலர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா 2 days ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரட் ஜூஸ் போட்டு கொடுங்க. 2 days ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரிங்க் எடுத்துகிட்டு வரனால குழந்தைகளோட கலர் பார்த்திங்கன்னா 2 மாதத்தில் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து நல்லா இந்த சைடு அரைஞ்சிட்ருக்கணும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஜூஸில் உள்ள சக்கை எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெறும் ஜூஸ் மட்டும் கொடுத்திங்கன்னா குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சூப்பராக குடிச்சுக்குவாங்க. ஸோ குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுமே பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு டம்ளர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே ஹெல்தி. நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஃப்ரூட்ஸ் இருக்காது இல்லையா, அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரட், லெமன் ஏதாச்சும் ஒரு ஜூஸ் பார்த்திங்கன்னா டெய்லியுமே எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கிச்சன்லேயே ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடை வந்து இந்த ஹாட் பாக்ஸில் மாற்றி வைக்கிறது தான். டெய்லியுமே இந்த பாத்திரத்துலேருந்து இந்த ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கையில் ஏதாச்சும் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா சூடு வச்சுக்குவேன். சாதம் அடித்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதை வந்து விளக்குறதுக்கு எடுத்து போட்டுருவேன். மதியம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூடாக நல்லா சாதம் ரெடி ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வேக வச்ச முட்டையை வந்து நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டு மசாலாலாம் பரட்டி அதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த ஒரு பொரியல், கூட்டு, குழம்பு இப்படி எது செஞ்சாலுமே அதை இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுட்டு அதை சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதோட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலையும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கையோட பார்த்திங்கன்னா இந்த எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு போயிடுவோம். நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கழுவுறதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் பிளேட் மட்டும்தான் இருக்கும். சமையல் வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நம்ம சமையல் வேலை முடிஞ்ச கையோட பார்த்திங்கன்னா கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா பார்க்குறதுக்கு கிச்சன் பார்த்திங்கன்னா நீட்டாகவே இருக்கும். கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணவே பார்த்திங்கன்னா கையோட அடியிலையும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேஸுக்கு பக்கத்தில் இருக்க டைல்ஸ் இது எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஈர டவல் வச்சு தொடச்சி விட்டுக்கலாம். நம்மளோட மைண்டில் வந்து இந்த மாதிரி சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாவே நம்ம டெய்லியுமே அந்த வேலையை பார்த்திங்கன்னா கரெக்டாக செஞ்சு வச்சுட்டு தான் கிச்சனை விட்டு வெளியவே போவோம். சமையல் முடித்த கையோட க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ போடுறதுக்கு தான் கிச்சனுக்குள்ளே வருவோம். இப்போ வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே வந்து டீ போடும்போது மைண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். டீ, காஃபி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் குடிக்காதவங்க பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நைட் டின்னருக்கு தான் சமைக்கிறதுக்கு நம்ம கிச்சனுக்குள்ளேயே வருவோம். நான் வந்து சமையல் வேலை முடிச்சதுமே பார்த்திங்கன்னா மதியம் பார்த்திங்கன்னா எப்போயுமே கிச்சனை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டெய்லியுமே போகும். மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்திங்கன்னா க்ளீனிங் வீடியோ தான் கேட்குறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.